Hello friends, welcome to Ramyachannel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா kumbakonam kadapa எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்குங்க. அவசர அவசரமா ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து நீங்க செஞ்சிடலாம். நாங்க தேங்காய் கொஞ்சம் வதக்கி இருந்தோம், அதுவும் நான் ஆட் பண்ணிருக்கேன் இதுல. ஃபர்ஸ்ட் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு சிறுபருப்பு இருக்குலையா அது எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 2 டைம். அது கூடயே 4-5 பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி தோலை எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக வேக வைக்காமல் நான் ஒட்டாவே வேக வைக்கிறேன். டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறனால ஒன்றா போட்டு வேக வைக்கிறேன். அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பை தனியாகவும் உருளைக்கிழங்கு தனியாக விட்டாலும் கேஸும் வேஸ்ட் ஆகும். ஒரே இதை வேக வச்சா டக்குன்னு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம் பாசிப்பருப்பை. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இது நல்லா காரமான மிளகா. நம்ம காரத்துக்கு வேறு எந்த மசாலா தூளும் ஆட் பண்ணுறதில்ல, அதனால மிளகா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த கேப்பில் போய் அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம அரைச்சிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, 2-3 கட் பண்ணி போட்டால் போதும். நல்லா வதங்கட்டும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் டக்கு நமக்கு வேலையாகும். நல்லா வதங்கட்டும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு நம்ம சீக்கிரமும் ரெடி பண்ணிடலாம் இந்த குருமாவை, kumbakonam கடப்பாவை. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிளேட்டோடு ஒட்டிடுச்சு. நல்லா கரண்டி விட்டு எடுத்து விட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது பாசிப்பருப்பு அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வாசமே சூப்பராக வருது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் குருமா வந்து நல்லா எல்லோ கலரில் கிடைக்கும் நமக்கு. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கேஸ் பிடிக்கிறவங்களுக்கு கேஸ்லாம் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த குக்கரெல்லாம் வந்து நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிறப்ப நல்லா கெட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கூட குறைவாக இருக்குதுன்னு கடைசியாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அளவாக 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள் சின்ன ஸ்பூனில். அப்புறம் பத்தலைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பொட்டுக்கல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு குருமா. ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அதுக்காக. தண்ணி மாதிரி இருந்தால் தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொஞ்சம் சுண்டி வரட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவு கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் தான் விட்டேன், ஆனால் நல்லா கெட்டி ஆகிடுச்சு.
அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். உருளைக்கிழங்கு அதெல்லாம் அப்படியே அடியில் போய் ஸ்டே ஆகிடும், அப்படி பிடிச்சிக்கும். அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதே சப்பாத்திக்குனா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இட்லிக்கு தான் இன்றைக்கி செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான கும்பகோண கடப்பா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் காரமாகவும் இருந்துச்சு. நீங்கள் மிளகா வந்து நல்லா காரமான மிளகாயாக இருந்தால் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, காரம் கம்மியான மிளகாயாக இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கும்பகோண கடப்பா வந்து இன்றைக்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம், 10 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். டக்குன்னு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பரான கும்பகோண கடப்பா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நாங்கள் தேங்காய் இளந்தேங்காய் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து மசாலா பண்ணியிருக்கோம், அதையும் நான் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி நமக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.